ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம மார்னிங் ரொட்டீன் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். காலையில் கடகடன் எந்திரிச்சு சுடு தண்ணியை காய வச்சு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாசல் எல்லாமே தெளித்து கோலம் போட்டுட்டேன். குளிச்சதுக்கப்புறம் அந்த துணியை உடனே துவைக்கிற பழக்கம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இருந்து தான் எனக்கு வந்திருக்கு. பாப்பா வந்து மாமியார் வீட்டில் தூங்கியிருந்தாளா நைட்டு. ஸோ மார்னிங் போய் அவளை தூக்கிட்டு வந்து குளிக்க வச்சு ஸ்கூலுக்கும் கிளப்பி விட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் ராஜ்மா கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் கடவுளுக்குமான தூரம். நான் வந்துட்டு ரொம்ப கடவுள் பக்தி உள்ள ஆள்லாம் கிடையாது. நான் ரொம்பவே சின்ன வயசுலேருந்தே யாராச்சும் திருநூறு வச்சு விட்டால் கூட அதை அழிச்சு தொடச்சி விட்டுற கேரக்டர் தான். ரொம்ப அடிக்கடி கோவிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, பார்க்குற இடத்துலலாம் சாமியை கையெடுத்து கும்பிட்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப வந்து சாமி பக்தின்றதே எனக்கு கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்தேன். நான் வந்து ஒரு 6th படிக்கிறப்போ வந்து அக்காவோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அப்போ தான் புதுசாக வாங்கினது. அப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குறதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். நாங்களாம் 90s கிட்ஸ் கேட்டதெல்லாம் உடனே கிடைக்காது. அது அடம் பிடிச்சி அக்கா வாங்கி அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. தொலைஞ்சிடுச்சு. அப்போ வந்துட்டு தேடி போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் சைக்கிளில் போகிறப்ப எங்கள் வீட்டுக்கு போகிற பாதையில் ஒரு சர்ச் இருக்குது. அங்கே போகிறப்ப நான் வந்து ஏசப்பா எப்படியாச்சும் எங்கள் அக்காவோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கிடச்சிடணும் அப்படி சொல்லி வேண்டிட்டு போனேன். பார்த்தா அங்கே போய் பார்த்தா ஜாமெண்ட்ரி பாக்ஸில் உள்ள ஒரு திங்ஸ் கூட இல்லாமல் வெறும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மட்டும் கிடச்சிருந்துச்சு. அப்போ நினச்சி நம்ம ஏசப்பா கிட்ட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மட்டும் தானே கிடைக்கணும்னு வேண்டணும். ஸோ அதனால தான் இது மட்டும் கிடச்சிருக்கு போல். அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே கேட்கல, அதனால எதுவும் கிடைக்கல போல என் மைண்டில் நினச்சிக்கிட்டேன். அப்போ வந்து நான் ஏசப்பா கிட்ட கேட்டால் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எது வேணும்னாலும் இப்போ நான் ஏதோ பயத்தில் இருக்கிறனால நான் ஏசப்பா அப்படின்ற அது மாதிரி சொல்லுவேன் எப்போவுமே. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்துட்டு இது மாதிரி நோட்டும் பெண்ணும் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகள்லாம் கேட்கவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பெருமாள் பற்றி எல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் நான் கவனிக்கல. ஆனால் நமக்கு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம ஏதோ பயத்தில் இருக்கோன்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னால் அந்த பயம் நம்மளை விட்டு விலகிடும். கடவுள் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முன்னாடிலாம் ஏசப்பான்னு சொல்லுவேன்னா இப்போ கூட வந்து ஓம் நமோ நாராயணா அதை சேர்த்துக்கிட்டு ஏசப்பா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க ஒரு 5 இயர்ஸ் இருக்கிறப்பவே. அப்போவே அவங்க வந்து சாமி கிட்ட போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தனால சாமி நமக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா மாமாவை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால சக்திவேல் மாமா சக்திவேல் துணை அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ வந்து இதை வந்து ஒரு ஸ்லோகம் மாதிரியே நான் எங்கே போனாலும் ஓம் நமோ நாராயணா சக்திவேல் துணை ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் பயத்தில் இருக்கப்போ மட்டும்தான் நான் இதை சொல்லுவேன். எனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா அதை வந்து நான் சொல்லுவேன் எப்போவுமே. என்னோட கடவுள் வழிபாடுன்றது இதுதான். இப்படி தான் நான் சாமி கிட்ட வேண்டுவனே தவிர கோயிலுக்கு போகிறது, சாமி கும்புறது, திருநீறு பூசிக்கிறது அது மாதிரிலாம் நான் எந்த இதுவுமே பண்ண மாட்டேன். கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்காக வந்துட்டு எல்லாத்துக்கும் போய் சாமிக்கிட்டே நிற்கிற மாதிரி கேரக்டர் கிடையாது. எனக்கு எப்போவாச்சும் பயமாக இருக்கிற டைமில் மட்டும்தான் அந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன். மற்றபடி கோயிலுக்கு போய் அடிக்கடி சாமிலாம் கும்புறதே கிடையாது. அதுக்கப்புறம் காலேஜ் போனேன். காலேஜ் போய் ஜாயின் பண்ணதுமே நான் படித்தது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் ஜாயின் பண்ணனாலே எனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே 3 அரியர் விழுந்துருச்சு. மொத்தம் 5வது செமஸ்டரில் 5 அரியர் ஆயிடுச்சு. அப்போ சாய்பாபா கிட்ட வந்து எனக்கு 5 அரியருமே கிளியர் ஆயிடுச்சுன்னா உனக்கு வியாழக்கிழமை நான் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு வாரம் வியாழக்கிழமை ஆனால் சாப்பிடாம நான்வெஜ் சாப்பிடாம விரதமாக இருந்தேன். ஸோ எனக்கு 5வது செமஸ்டரில் ஒரே செமஸ்டரில் 5 அரியரையுமே கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.